அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சுரேஷ் சுகு விளாக்ஸ். நாம் இந்த வீடியோவில் கந்தசஷ்டி கவசம் ஏன் உருவாகியது, எப்படி உருவாகியது, ஏன் உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது என்பதையே வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யவும், கமெண்ட் செய்யவும், பிடித்திருந்தால் லைக் செய்யவும். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். கந்தசஷ்டி கவசம் இவை 244 வரிகளை கொண்டது. இதில் 4 அறிமுக வரிகள், சில தியான வரிகள் மற்றும் 238 வரிகளை கொண்ட கவசம் ஆகியவை அடங்கும். அறிமுக வரிகளில் நெரிசை வெண்பா, யாப்பியம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கந்தசஷ்டி கவசம் தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமானது. கந்தசஷ்டி கவசத்தை பரதநாட்டியத்தில் நடனமாடியும் காட்டலாம். கந்தசஷ்டி கவசம் என்னும் போதே நம் மனதில் முதலில் வருவது அந்த பழனி ஆண்டவர் முருகனே. இவை தேவராய சுவாமிகள் என்பவர் ஒரு தமிழ் புலவர் ஆவார். இவரது இயற்பெயர் தேவராய பிள்ளை ஆகும். இவரே கந்தசஷ்டி கவசம் உருவாக காரணமாக இருந்தார். இவர் 1857 தொண்டை மண்டலம் வள்ளூரில் பிறந்தார். இவருடைய தந்தையார் வீரசாமி பிள்ளை பெங்களூரில் மைசூர் அரசரிடம் கணக்கர் வேலை பார்த்தவர் என்று சில நூல்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயற்றியவற்றுள் மிகவும் புகழ்பெற்றது கந்தசஷ்டி கவசம் ஆகும். இவர் பல நூல்களையும் இயற்றியுள்ளார். அந்நூல்களில் ஒன்று சிவகவசம், சண்முக கவசம், சக்தி கவசம், நாராயண கவசம் ஆகும். கந்தசஷ்டி கவசம் எனும் இந்த உயர்வகை தமிழ் வேதத்தை படிப்போரும், பாடுவோரும், கேட்போரும், சிந்திப்போரும் துன்பத்தை எந்நாளும் அடைவதே இல்லை. இது முருகப்பெருமானின் மீது ஆணை என்கிறார் பாலதேவராய சுவாமிகள். இப்பொழுது கந்தசஷ்டி கவசம் எப்படி உருவானது, எதற்காக உருவானது என்பதை பார்ப்போம். ஒருமுறை பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு சென்றார் தேவராய சுவாமிகள். மலையை சுற்றி உடல் நோயால் பீடிக்கப்பட்டவர்கள், மனநோயால் வருந்துவோர், வறுமையால் வாட்டமுற்றோர், பிச்சைக்காரர் என பலரும் அழுது அரற்றுவது கண்டு மனம் வருந்தினார். முருகா, நீ இருக்கும் இடத்தில் இத்தனை துன்பங்கள் இருக்கலாமா? இது உனக்கு அழகா? என் இறைவனே, இவர்களின் துயர்களை உடனே ஓடி வந்து மாற்று என்று வேண்டினார். ஒரு நாள் இரவு பழனி ஆண்டவர் கோயில் மண்டபத்தில் தேவராயர் உறங்கினார். அன்றிரவு அவரது கனவில் பழனியப்பன் பிரசன்னமானார். உன் எண்ணம் ஈடேற உலகில் உள்ளோர் அனைவரும் ஓதி இன்புற்று வாழ ஒரு மந்திரத்தை செந்தமிழில் பாடு என்று ஆசி கூறி பழனியப்பன் மறைந்தார். உடனே பரவசத்துடன் எழுந்தார் தேவராயர். மடை திறந்த வெள்ளமாய் சஷ்டி கவசம் பிறந்தது. 238 அடிகளை கொண்ட இந்த கந்தசஷ்டி கவசம் பாடுவோருக்கு கவசமாக இருந்து எல்லா தொல்லைகளில் இருந்தும் காக்கும் என்பதே இப்பாடலின் பொருள். இந்த கவசத்தை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 முறை ஓதி ஜபம் செய்து திருநீரணிய எல்லா பிணியும் நீங்கும், கிரகங்கள் மகிழ்ந்து நன்மை செய்யும், என்றும் இன்பமுடன் வாழ்வர் என்று அறுதியிட்டு சொல்கிறார் தேவராய சுவாமிகள். உடல், உள்ளம், உயிர் அனைத்துக்கும் இந்த பாடலே கவசமாக உள்ளது. கந்தசஷ்டி கவசத்தை நாளும் சிந்திப்பவருக்கு துன்பமே இல்லை என்பதுவே பலரின் அனுபவ கூற்று. முருகா சரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், கமெண்ட் செய்யவும், லைக் செய்யவும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.